சென்னையின் ஒரு ஊட்டின்னு நான் சொல்லுவேன். சென்னையின் ஒரு ஊட்டியின் ஃப்ளவர் ஷோன்னு சொல்லுவேன் நான். ஊட்டி ஃப்ளவர் ஷோக்கு இங்கிருந்து எவ்வளவு காசு செலவு பண்ணி போனாங்க. நம்ம சாமானிய மக்கள் வர முடியுமான்னு கொஞ்சம் ஒரு சிரமமா இருக்கு. நான் பிரைஸ் தான் கொஞ்சம் அதிகம். நார்மல் டைம்ல கம்மியா இருந்துச்சு, இப்போ 200 நம்ம per head சார்ஜ் பண்றாங்க. லோ பட்ஜெட் ஊட்டி மாதிரி பண்ணிருக்காங்க. மியூசிக் பாக்ஸ்ல 30 lakhs மேல சொல்லியிருந்தாங்க. ஃப்ளவர்ஸ் டிஃப்ரெண்டா பார்த்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதான் ஊட்டின்னு சொன்னாங்கல்ல, ஊட்டில தான் இந்த மாதிரி ஃப்ளவர் ஷோலாம் அதிகமா வைப்பாங்க. அனிமல்ஸ் எல்லாம் வச்சு நிறைய ஃப்ளவர்ஸ் பண்ணிருந்தாங்க. அது ரொம்ப அழகா இருந்துதாங்க. ஆமா, ஃபீல் ஆகுது. ஊட்டிக்கு போன மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. ஐஸ் எல்லாம் சாப்பிட்டாங்க, எல்லாம் உள்ளவே கிடைச்சது. ஊட்டில பார்த்தோம்ல, அதே மாதிரியே இருக்கு. நான் குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். பாக்குறதுக்கும் கியூட்டா இருந்தது. டிக்கெட் பிரைஸ் கொஞ்சம் கம்மி பண்ணிருக்கலாம். ஒரு 100, 150 இல்ல 100 அப்படி வச்சிருக்கலாம். கேமரா பிரைஸும் கம்மி பண்ணிக்கலாம். ஒரு 250 அப்படி வச்சிருக்கலாம். 500 கொஞ்சம் எல்லாமே பிடிச்சிருக்கு. ஃப்ளவர்ஸ் டிஃப்ரெண்டா பார்த்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆக்சுவலி அந்த ஃப்ளவர் பேர் தெரியல. ஐ திங்க் டாலியா டைப். அது என்னோட சின்ன வயசுல எங்க அப்பா கூட எடுத்த போட்டோஸ் ஞாபகம் வந்துச்சு. ஸோ அங்க நின்று போட்டோ எடுத்தது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. எங்க அப்பா மிஸ் பண்ணேன். பட் இந்த போட்டோஸ்லாம் பார்க்கும்போது மேபி நான் அந்த போட்டோஸ்லாம் மிஸ் பண்ணிட்டேன். அது எரேஸ் ஆயிடுச்சு. பட் இது வந்து எனக்கு ரொம்ப மெமரபுளா இருக்கும். இன்னும் ஸ்டில் ஃப்ரெஷ். ஆமா, அதை எடுத்துக்கிட்டேன். வேற டிஃப்ரெண்ட் அந்த பீகாக்ஸ், அப்புறம் அந்த ஹார்டின் ஷேப் ஃப்ரேம்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆமா, நிறைய அனிமல்ஸ் இருந்துச்சு. பட் எங்களுக்கு பிடிச்சதுன்னா அந்த ஹார்டின் ஷேப் ஜஸ்ட் போட்டோஸ், அந்த பட்டர்ஃப்ளை போசஸ்லாம் நல்லா இருந்துச்சு. ஆமா, அந்த கிளைமேட்டும் நல்லா இருந்ததுனால போட்டோஸ் எல்லாமே அழகா இருந்துச்சு. அந்த டெக்கரேஷன்ஸ், அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் ரொம்ப அழகா பண்ணியிருக்காங்க. டிஃப்ரெண்ட் ஃப்ளவர்ஸ் வந்துட்டு ஆக்சுவலாக இந்த பிளேசஸ்ல இந்த மாதிரி பார்க்கறது ரொம்ப அழகா இருக்கு. ஆக்சுவலாக நான் நிறைய பேருக்கு சஜஸ்ட் பண்ணுவேன். இந்த மாதிரி பிளேசஸ் ஃபேமிலியோட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு ரொம்ப நல்ல பிளேசஸ். ஆமா, கிட்டத்தட்ட யா. அதான் ஊட்டின்னு சொன்னாங்கல்ல, ஊட்டில தான் இந்த மாதிரி ஃப்ளவர் ஷோலாம் அதிகமா வைப்பாங்க. எக்ஸ்பெக்டே பண்ணல இங்கெல்லாம் வைப்பாங்கன்னு சொல்லிட்டு. எல்லாமே என்ஜாய் பண்றாங்க. இது ஒரு மெமரிஸ் தானே. அதான் பழைய மெமரிஸ்லாம் திருப்பி கிடைச்ச மாதிரி இருக்கு. ரொம்ப என்ஜாய் பண்ண போட்டோஸ்லாம் எடுத்து நிறைய மெமரிஸ், நிறைய ஏகப்பட்ட. ஆனால் எப்படி இதெல்லாம் எவ்வளோ ஃப்ளவர்ஸ்லாம் இவங்க கலெக்ஷன் பண்ணிருக்காங்க, எப்படி அதெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கு ஐடியாவே. ஆனால் நல்லா இருக்கு. எல்லாம் ஃபேமிலியோட வந்து என்ஜாய் பண்றாங்க. இந்த மாதிரி அடிக்கடி பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாம் எதிர்பார்க்குறோம். ஆமா ஆமா, ஒர்த்து தான். அதுவும் நாங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணோம்னா கேமராஸ் மேபி எடுத்துகிட்டு போக முடியாது இல்லையா எங்களால். நாங்கள் மொபைல்ஸும் யூஸ் பண்ணிட்டோம். பட் இது இங்கே அது ப்ராப்ளம் இல்லைன்னு இன்னும் ஹாப்பியாக இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸோடு, இங்கே ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் இல்லை ஃபேமிலிஸோடு எல்லாரோடையும் சேர்ந்து ஒரு 1 day ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணலாம். ஒர்த். எப்படி ப்ரோ இருந்துச்சுன்னா, ஓப்பனாக சொல்லப்போனா அதை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது. பட் ஆனால் உள்ள நிறைய ஃப்ளார்ஸ் இருந்துச்சு, எல்லாம் நல்லா டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் ப்ரைஸ் தான் கொஞ்சம் அதிகம். நார்மல் டைமில் கம்மியாக இருந்துச்சு, இப்போ 200 நம்ம per head சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ அது லைட்டாக லிட்டில் பிட் இல்லை, ரொம்பவே இரிட்டேட்டிங்காக இருந்துச்சு. ப்ரைஸ் தான் ஒன்று. ஃபர்ஸ்ட் நார்மல் டைமில் நம்ம 20-30 என்னமோ இருந்துச்சு. இப்போ ப்ரைஸ் அதிகமாக இருக்குது. அவ்வளோதான். உள்ள நிறைய டிஃப்ரெண்ட். ஓ, அப்போ நாங்கள் வரல. நாங்கள் 2 years பேக் வந்தோம். அந்த ஃப்ளார் டெக்கரேஷன்ஸு crocodile சொல்லி ஒன்று காமிச்சு ஏமாத்திட்டாங்க. ஸோ அது ஓகே. ஆனால் கொஞ்சம் சின்ன பசங்களுக்கு நிறைய பண்ணியிருக்காங்க. சின்ன பசங்களாம் குட்டி குட்டி வாண்டெல்லாம் உள்ள சுற்றிக்கிட்டு இருக்காங்க. மேபி அது நல்லா இருக்கு. எனக்கு பிடிச்சது பர்சனலாக. சின்ன பசங்களுக்கு எப்படின்னு தெரியல, நல்லா இருந்துச்சு. அது ஓகே. குட்டி மாதிரி அது வந்து தவறான செயல். அப்படி கிடையாது. பிரைஸ் கம்மி பண்ணா நல்லா இருக்கும். கொஞ்சம் அவங்க அதை கன்சிடர் பண்ணுவாங்க. ஊட்டி கம்பேர் பண்ண முடியாதீங்க. ஓகே, நார்மலாக ஊட்டி மாதிரி ட்ரை பண்ணியிருக்காங்க. லோ பட்ஜெட் ஊட்டி மாதிரி பண்ணியிருக்காங்க. ஓகே, நல்லா பெட்டராக தான் இருந்துச்சு. ஃபெஸ்டிவல் டைமுக்கு வந்து வரலாம். நார்மலாக இருக்குது. உங்களுக்கு நீங்கள் பெருசாக எதிர்பார்க்குற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை. ஏதோ ஒரு நார்மலாக தான் இருக்குது. ஒரு ஃப்ளார்ஸை டெக்கரேட் பண்ணி வச்ச மாதிரி தான் இருக்குது. பட் ரொம்ப டூ மச் இல்லை. ஓகே, ப்ரைஸ் தான் கொஞ்சம் ரீசனபுளாக இருந்தால் இன்னும் ஓகே. நிறைய பேர் வந்து இந்த வருஷம் ஊட்டிக்கு போகலன்னு வருத்தப்பட்டோம். இங்க வந்துட்டோம். ரொம்ப நல்லா இருக்குது. அருமையான முயற்சி. நல்லா பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப கலை நயமா நிறைய அழகா இருக்கு. மயில் ரொம்ப அழகா இருந்தது. கோனைஸ் இப்படி கொட்டிட்டு இருக்க மாதிரி இருந்தது. ரொம்ப நிறைய பார்த்தோம் நாங்க. எனக்கு அந்த ஹார்ட்டின் மாதிரி அது இருந்ததுல, அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆமா, நல்லா போட்டோ எடுத்தோம். சூப்பரா இருந்துச்சு. கண்டிப்பா குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். கிட்ஸுக்குலாம் கூட்டு வந்தா அதுதான் ஜாலியா இருப்பாங்க. ஊட்டியில பார்த்தோம்ல, அதே மாதிரியே இருக்கு. நாங்க ஆக்சுவலி ஊட்டி கொடைக்கானல் பார்த்தோம். எனக்கு அங்கேயே ஆம்பியன்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்கு. அதே மாதிரியே இங்கேயும் பண்ணிருக்காங்க. நல்லா பண்ணிருக்காங்க. கண்டிப்பா கண்டிப்பா இங்கே நம்ம செலவு பண்ணிட்டு போறதுக்கு இங்கே நமக்கு நல்லா இருந்ததுன்னா எப்படிமா இருந்துச்சு? சூப்பரா இருந்துச்சு. என்னெல்லாம் பிடிச்சிருந்துச்சு? நிறைய ஃப்ளவர்ஸ். அனிமல்ஸ் எல்லாம் வச்சு நிறைய ஃப்ளவர்ஸ் பண்ணிருந்தாங்க. அது ரொம்ப அழகா இருந்துதாங்க. நிறைய அனிமல்ஸ் இருந்தது, நிறைய டிஃப்ரெண்டா பண்ணிருந்தாங்க. எல்லாமே அழகா இருந்தது. போட் நிறைய இருக்கு. எல்லாமே அழகா இருந்தது.
அது இந்த மாதிரி நிறைய இருந்தது ஃப்ளவர்ஸ் எல்லாமே. ஆமா ஃபீல் ஆகுது. ஊட்டிக்கு போன மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. இல்ல ஒரு எப்படின்னா ஒரு வெளியூர் போன ஃபீலிங் ஊட்டிக்கு போனா எப்படி இருக்கும் அதோட சூப்பரா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. கண்டிப்பா வர்த்தபுல்லா இருக்கு, கண்டிப்பா வரலாம். இங்கே எங்களுக்கு 100 rupeesலயே முடிஞ்சிருச்சு, 200 rupeesலயே முடிஞ்சிருது. பசங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது, நிறைய பிளான் காட்டுறதுக்கு ஈஸியா இருந்தது. டைம் ஓகே, நாங்க மார்னிங்கே வந்துட்டோம், 10 o'clock வந்துட்டோம். ஓகே, நல்லா அந்த பிளேஸ் எல்லாம் பசங்க லஞ்சு சாப்பிட்டு நல்லா இருந்தது. வாட்டர் அங்கங்க வச்சிருக்காங்க, நல்லா இருந்தது. ரெஸ்ட் ரூம் கிளீனா இருந்தது, நல்லா இருந்தது ரெஸ்ட் ரூம். கண்டிப்பா ரொம்ப நல்லா இருந்தது ரெஸ்ட் ரூம். நல்லா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண பசங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லா இருந்தது. பசங்க என்ஜாய் பண்ணாங்க, ஐஸ் எல்லாம் சாப்பிட்டாங்க, எல்லாம் உள்ளவே கிடைச்சது. ஓகே, பசங்களுக்காக வர்றது பசங்க நல்லா. இங்க இருந்து நம்ம நிறைய காசு செலவு பண்ணி ஊட்டி ஏற்காடு போறது 100-200 ஓகே ஓகே, சென்னைக்குள்ளேயே ஓகே, சூப்பரா இருந்தது. நிறைய இருந்தது, பொம்மை அந்த மாதிரி குரக்கடையில் அந்த மாதிரிலாம் நிறைய வச்சிருந்தாங்க. ஆமெல்லாம் இருந்தது. ஃபுல்லாவே ஃப்ளவர்ஸ் டெக்கரேஷன் மட்டும் தான் இருந்தது. ஆக்சுவலி போட்டோ எடுக்க நல்லா இருந்தது. இவங்க ஆக்சுவலி கேம்லாம் எடுத்துட்டு வந்திருந்தாங்க. ஸோ நிறைய போட்டோஸ் எடுத்திருக்கோம், நல்லா இருக்கும். நிறைய பாப்பாஸும் அங்கே இருந்திருந்தாங்க, நல்லா இருந்தது. அது பார்க்கறதுக்கு க்யூட்டா இருந்தது. டிக்கெட் ப்ரைஸ் கொஞ்சம் கம்மி பண்ணிருக்கலாம், ஒரு 100, 150, 100 அப்படி வச்சிருக்கலாம். கேமரா ப்ரைஸும் கம்மி பண்ணிக்கலாம், ஒரு 250 அப்படி வச்சிருக்கலாம். 500 கொஞ்சம் அதிகம். நல்லா ஆக்சுவலி இன்னைக்கு கிளைமேட் சூப்பரா இருக்கு, அதனால நாங்க நல்லாவே என்ஜாய் பண்ணோம். நல்லா தான் இருக்கு. ஓகே, நல்லா தான் இருக்கு சொன்னீங்க. இல்ல இன்னைக்கு அந்த அளவுக்கு நல்லா இருக்கு. அருமையா இருந்ததுங்க. அலங்காரங்கள்லாம் நல்லா இருந்தது. சென்னையில இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ஃப்ளவர் ஷோ வந்து அருமையான ஒரு ஃப்ளவர் ஷோ. அது மக்கள் நிறைய கூட்டம் வந்துட்டு இருக்காங்க. நேத்து கொஞ்சம் குறைவா இருந்து, இன்னைக்கு வந்து நிறைய கூட்டம் வருது. நாளைக்கு இன்னும் பல கூட்டங்கள் வரும்னு நான் எதிர்பார்க்கிறேன். தாராளமா அருமையா இருக்கலாங்க. ஷோ நல்லா அருமையா இருக்குது. கொஞ்சம் நேரத்தோட வந்து போல நல்லா இருக்கும், ஏன்னா கூட்டம் அதிகமா இருக்கு, டைம் பத்தல. எனக்கு வந்து அந்த ஒரு ஆர்டின்னு வச்சிருந்தாங்க. அப்புறம் வந்து முதலை, ஆமை, இந்த யானைகள்லாம் வந்து அந்த ஃப்ளவர்லயே ஒரு அலங்காரம் பண்ணி வச்சது ரொம்ப பாக்குறது கண்ணுக்கு இனிமையா இருந்ததுங்க, நல்லா அருமையா இருக்கு. எனக்கு இன்னும் ஒரு படி கேட்டீங்கன்னா, சென்னையின் ஒரு ஊட்டின்னு நான் சொல்லுவேன். சென்னையின் ஒரு ஊட்டியின் ஃப்ளவர் ஷோன்னு சொல்லுவேன் நான். ஏன்னா ஊட்டி ஃப்ளவர் ஷோக்கு இங்க எவ்வளவு காசு செலவு பண்ணி போனாங்க நம்ம. இது அந்த மாதிரி இல்லாம காசு கொஞ்சம் குறைவாக செலவு பண்ணி நம்ம அருமையான ஒரு ஊட்டி கண்காட்சி சென்னையில பாக்குற அளவுக்கு இப்போ வந்து கிளைமேட் வந்து நமக்கு நல்லா இருக்குங்க. அது மாதிரி ஒரு அருமையான ஊட்டி கண்காட்சியை பாக்குறப்போ உள்ள நேயர்கள் எல்லாம் செம்மொழி பூங்காக்கு வாங்க, அருமையான கண்காட்சிங்க, நல்லா இருக்கு. இல்ல இப்ப அது என்னன்னு பாக்குறேன்னா, இப்ப 200 rupees per person. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்துட்டு நமக்கு ஒவ்வொரு 3 மணி நேரத்துக்கும் காருக்கு 400 ரூபாய் பண்ணாங்க. அதனால வந்து ஒரு சாமானிய மக்கள் வர முடியுமான்னு கொஞ்சம் ஒரு சிரமமா இருக்கு. அதுக்காக நம்ம அரசாங்கம் வந்து கொஞ்சம் குறைவா பண்ணாங்கன்னா எல்லா மக்களும் வந்து இந்த பயன்படலாம். இப்ப சில சாமானிய மக்கள் ஊட்டிக்கு போய் பார்க்க முடியாதவங்க இங்க வரணும்னா கொஞ்சம் ரேட்டை கொஞ்சம் குறைச்சா நல்லா இருக்குன்றத கவர்மெண்ட் கோரிக்கையா வைக்கிறேன். எல்லாம் நல்லா இருந்ததுங்க, பார்க்கறதுக்கு எல்லாம் கண்ணு குளிர்ச்சியா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. அந்த பட்டர்ஃப்ளை இது எல்லாம் பார்த்தோம், ரொம்ப நல்லா இருந்தது. எலிஃபென்ட் பார்த்தோம் ஊட்டியில பார்க்குறப்பல. இப்போ இந்த பொங்கல் வருது இல்லை, அதுக்காக வரதுக்கான சரியான நடந்தது. கண்டிப்பா 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 வரணும். எல்லா ஃப்ளவர்ஸ், அதான் எல்லா ஃப்ளவர்ஸும் பார்த்தோம் நாங்க. அந்த மாதிரி சில பார்க்காத ஃப்ளவர்ஸ் அதெல்லாம் இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பார்த்தானாக்கா அந்த பட்டர்ஃப்ளை பிடிச்சிருந்தது. இந்த ட்ரெயின் இது பண்ணியிருந்தாங்க, அது ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. எப்படி மேம் இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு. இது புதிய எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. மியூசிக் பாக்ஸில் 30 lakhs மேலே சொல்லியிருந்தாங்க. பட்டர்ஃப்ளை இருந்துச்சு இல்லையா, அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த பிங்க் கலரில் ஒரு பூ இருந்துச்சு, அழகாக இருந்தது. உள்ள ஒயிட் கலரில் நிறைய டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஓகே, பார்க்கலாம். ஆனால் ஃபுல் டைம் இருக்க முடியும். காலையில் வந்தோம்னா ஈவினிங் ஆயிடுது, எல்லாமே பார்க்க முடியும். பொறுமையாக பார்த்து போகலாம். நல்லா இருக்கானா ஊட்டிக்கு போக முடியாதானா இங்கே பார்க்கலாம். நல்லா ஃப்ளவர்ஸ்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அழகாக இருக்குது பார்க்க. குழந்தைங்களுக்கு நிறையா இருக்குது டிஃப்ரெண்ட்டாக. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம். குழந்தைங்க என்கேஜ் பண்ணுவாங்க நல்லா. எலிஃபெண்ட்டு, பட்டர்ஃப்ளை இதில் எங்களுக்கு எலிஃபெண்ட்டு பிடிச்சிருந்தது, பட்டர்ஃப்ளை பிடிச்சிருந்தது. ஒர்க் தான். அங்கே போகாதுக்கு இங்கே போய்க்கலாம். வரலாமா? வரலாம். கம்பல்சரி வரலாம். குழந்தைங்களுக்கு இதாக இருக்கும். எப்படிமா இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. நிறைய ஃப்ளவர்ஸ் இருந்துச்சு. அப்புறம் வேற என்ன பிடிச்சிருந்துச்சு? ஃப்ளவர்ஸ் நாங்க எல்லாம் என்ஜாய் பண்ணீங்களா? டைம் பத்துச்சா? வேற என்ன ஸ்பெஷலா பிடிச்சது? ஸ்பெஷலா அந்த ஹார்ட் அந்த மாதிரி இருந்துச்சு. நல்லா இருக்கும். அது எல்லாமே நமக்கு அந்த இது ஜீப்ல வச்சிருக்காங்க, பீகாக் வச்சிருக்காங்க, அது எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. இருக்கும் மேம். ஒரு நமக்கு இது க்ரீச்சர்ஸ் பார்த்தோம்னா நமக்கு பீகாக், crocodile, அப்புறம் ஒரு ஜீப் இருக்கு, ட்ரெயின் இருக்கு. ட்ரெயின் நல்லா இருக்கு. ஸோ பசங்க என்ஜாய் பண்ணுவாங்க. ஆமா, நாங்க ஊட்டியில பார்த்ததே கிடையாது. ஸோ இங்க பாக்குறோம். ஸோ எப்பவுமே அங்க க்ரௌடடா இருக்கும் இல்லைங்களா, இங்க ஃப்ரீயா இருக்கு, நல்லா இருக்கு. வருத்துதான் மேம். ஓகே, மேபி அது இன்னொரு ட்ரெயின் மேம். ட்ரெயின் நல்லா இருக்கு, பீகாக் நல்லா இருக்கு. அங்க போய் பார்க்க முடியாது, இங்க வந்து பார்த்தோம், திருப்தியா இருக்கு. சூப்பர், எல்லாமே பிடிச்சிருக்கு. இதுன்னு சொல்லி ஆமா ஆமா, பிக்கா இருக்கு, யானை இருக்கு, முதல்ல இருக்கு, நல்லா இருக்கு. ஊட்டிக்கு போன ஃபீல் இங்க கொஞ்சம்
நல்லா இருக்கு அந்த மாதிரி அந்த பீகாக்லாம் டெக்கரேட் பண்ணதெல்லாம் ஹைலைட்டா இருக்கு ஃப்ளவர்ஸ் எல்லாமே நம்ம ரோஸ்லாம் பார்த்துட்டு இதை பார்க்கும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஃப்ளவர்ஸ் கலர்ஸ்